அம்பேத்கரை முழுமையா விஜய் படிச்சிருப்பாரா? அம்பேத்கரை உள்வாங்கி இருப்பாரா? ஐயா அம்பேத்கருடைய வரலாறு தெரியுமா? போராட்டம் தெரியுமா? எண்ணங்கள் தெரியுமா? நான் பகிரங்கமா கேட்கிறேன் உங்க மூலியமாக. ஐயா அம்பேத்கருடைய எல்லா கொள்கைகளையும் எண்ணங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? முதல்ல அந்த விழால பேசுறார். என்ன பேசணும்? ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக இருந்திருந்தால், முதிர்ச்சி உள்ள தலைவராக இருந்திருந்தால், அல்லது பக்குவப்பட்ட தலைவராக இருந்திருந்தால் ஒரு புத்தக வீட்டாளர் வந்து பேசுகிற பொழுது அந்த புத்தகத்தின் தன்மையை பேச வேண்டும். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகள், பல கட்டுரைகள் தொகுப்பா சேர்ந்துதான் அந்த புத்தகம் வந்திருக்கு. நான் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன், இந்த கட்டுரையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கட்டுரையில் இப்படி விவாதிக்கப்பட்டிருக்கிறது, இது ரொம்ப நன்றாக இருந்தது, இதை வரவேற்கிறேன், இதை ஆதரிக்கிறேன், இது இப்படிலாம் சொல்லி இருந்தார்னா அந்த புக்கை அவர் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த கொள்கையை, அந்த கருத்தை உள்வாங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க அதெல்லாம் பேசுனீங்களா? புத்தக வெளியீட்டு விழாலாம் என்னங்க? சினிமா கேசட் வெளியிடுற விழாவாது? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? அது ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு பிரம்மாண்டமா உங்கள மாதிரி யூடியூப் காரெல்லாம் காமிச்சு அந்த புத்தகத்தை பத்தி அவர் பேசினாரா? அம்பேத்கரை பத்தி பேசினாரா? புத்தகத்தை வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணாரா? கருத்தை வரவேற்றாரா? அங்க போய் நின்றுட்டு திமுக திட்டுறீங்கன்னா பயம், உங்களுக்கு பயம் வந்துருச்சு.